எந்தன் பரிகாரியே, எல்லா வியாதிகளும் குணமாகுமே. அவரே எந்தன் பரிகாரியே, எல்லா வியாதிகளும் குணமாகுமே. துன்பம் துக்கம் தொல்லையாவும் மாறாவை போல் மதுரமாகும். துன்பம் துக்கம் தொல்லையாவும் மாறாவை போல் மதுரமாகும். இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. இயேசு ராஜா எந்தன் பக்கம், என் வாழ்வில் பயம் இல்லையே. Praise the Lord. Welcome to Past on Post. இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை Book of Isaiah 43 verse 2. எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன் மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் ஏகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமான தேவஜனமே, இந்த கால வேளை கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஒரு வாக்குறுதியான, நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் முன்னேறி போய்கொண்டு இருக்கும்போது அதன் தடைகள் வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற தேவனுடைய வாக்குத்தத்தம். மனித பலத்தை பார்க்கலும் தேவனுடைய பலம் உன்னதமானது, நம்முடைய புத்திக்கு எட்டாததுமானதாய் இருக்கிறது. தண்ணீர்களை கடக்கும் போது யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே சம்பவம் அங்கே நடக்கிறது. அவர்களெல்லாம் வாக்குத்தத்த பூமிக்கு முன்பு வந்து நிற்கும்போது அவர்கள் சுதந்திரிக்க கூடாதபடி தடையாய் நின்ற யோர்தான் நதி, அத்தண்ணீரை அவர்கள் கடக்க தெய்வம் இவர்களுக்கு வேலை கொடுக்கவில்லை, இவர்களை பரிசுத்தப்படுத்த சொன்னார். இதான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். நம்முடைய புத்தி, நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, இந்த உலக ஞான பலத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிற தெய்வத்தை நாம் நம்முடைய இரட்சகராய் ஏற்றிருக்கிறோம். அவர் நாமும் நம்முடைய வாயில் அருளப்பட்டு இருக்கிறது. எஸ்ஐயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தை வைத்துதான் தானியேலும் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவும் தங்களை கர்த்தரில் திடப்படுத்தினார்கள். ஏன் அவர்களெல்லாம் தங்களை கர்த்தரில் திடப்படுத்தும் போது இந்த கால வேளை நீங்களும் நானும் வார்த்தையை கொண்டு நம்மை திடப்படுத்தக்கூடாது. நம்முடைய தெய்வம் மாறல. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோம் எல்லாம் மரித்து போனார்கள். தெய்வம் இன்றும் இருக்கிறார். ஏன்? பின் சந்ததியாகிய உங்களையும் என்னையும் நடத்தும்படியா இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற, வாசிக்கிற, இதை சொந்தம் கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரயாணத்துல, நம்முடைய இந்த குடும்ப சூழ்நிலையில, இந்த உலக வாழ்வுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்துல நமக்கு தடையாய் வருகிற இந்த நதி போன்ற, தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை நாம் கடக்கும் போது, எந்த சூழ்நிலையில் நாம் கடந்தாலும் தெய்வம் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் நாம் முதல் வசனத்தில் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடையவர்கள். நீ எந்த சிச்சுவேஷன்ல நீங்க கடந்து போய் கொண்டு இருந்தாலும் உங்களை அவர் கைவிடுவதில்லை. யோர்தான் நதியிலே கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களுடைய பாதங்கள் கால் அந்த தண்ணீர்ல படும் மாத்திரத்திலே
அது பின்னிட்டு திரும்பி போகும் என்று. அது குவியலாய் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களெல்லாம் அக்கறைப்பட்டார்கள், உலர்ந்த தரையில் நடப்பது போல் நடந்தார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, இந்த காலவோளை நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். யோசுவாவும் அவனோடு கூட ஒரு திரளான கூட்டம் இருந்தது. அவ்வளவு பேருக்காக யோர்தானை பின்னடைய செய்தது ஒரு நியாயமான காரியம். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கர்த்தர் அவர்களை நடத்தின பல அற்புதத்தின் வழியில் அதுவும் ஒன்றாகும். அதே பின்பு ராஜாக்களுக்கு நாம் வருவோமானால், எலியா போதும் என்று முடிவெடுத்த போது கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இன்னும் நிறைய இருக்கிறதப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஆனா அவன் போதும்னு முடிவெடுத்ததுனால இந்த வேலையை நிறைவேற்ற, கர்த்தருடைய வேலை நடப்பதற்கு நீ எலிசாவை உன் ஸ்தானத்தில் ஏற்படுத்து என்று. அவனும் எல்லாவற்றையும் விட்டு எலியாவை பின்பற்றி எலியாவுக்கு ஒரு உடன் ஊழியனாய் வேலைக்காரனாய் அவனோடு கூடவே இருந்தான். நாட்கள் ஓடினது, எலியாவின் நேரம் வந்தது. அப்பொழுது எலியா சொல்லுகிறான், நான் பெத்தேல் வரை போய் வருகிறேன், நீ இங்கே இரு என்று. இரண்டாவது, நான் எரிகோ வரை போய் வருகிறேன், நீ இங்கே இரு என்று. மூன்று, கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் அனுப்புகிறார், நீ இங்கே இரு என்று. அப்பொழுது எலிசா சொல்லுகிறான், நான் இதற்காய் எல்லாவற்றையும் விட்டு நான் உம்மை பின்பற்றவில்லை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவரை பின்பற்ற அநேகர் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், உம்மை பின்பற்ற உமக்கு சீஷனா இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இந்த காலவோளை பல நிந்தைகள், அவமானங்கள், ஏளனங்கள் இவைகளின் நடுவே இன்னும் இந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற தெய்வ ஜனமே, போராடி கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தைரியப்படுத்தும்படியா இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது சேனைகளின் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நம்முடைய இரட்சகராய் கிறிஸ்து இயேசு உன்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் மூழ்கி போவதில்லை, அவைகள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை சொல்லுகிறார். அடுத்து இந்த பிரச்சனையை கடந்து நீ வெளி வரும்போது ஒரு அக்கினியின் ஊடே நீ கடந்தாலும், ஆட்டமான விபத்தா சூழ்நிலை மாற்றங்கள் ஏதுவானாலும் அதை நின்று உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் முன்பு சொன்னது போல ஒரு கூட்ட ஜனத்துக்காய் யோர்தானை பின்னடைய செய்த தெய்வம் எலியா, எலிசா என்ற 2 நபருக்காக யோர்தானை பின்னடைய செய்தார். 2 பேருமே திரும்பவும் அங்கு வேதம் சொல்லுகிறது, உலர்ந்த தரையில் நடப்பது போல அவர்கள் நடந்து அக்கறை போனார்கள். அக்கறையிலே 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. எலிசா எதற்காய் பின்பற்றினானோ அது லக்கை அடைவதே என்னுடைய லட்சியம் என்று உறுதியாய் நின்றான். எலியா சொன்னார், கண்களை ஏறெடுத்து பார் என்று. கண்களை ஏறெடுத்து பார்த்தான். கேட்ட இரட்டிப்பை அவன் வாஞ்சித்தது, அவன் ஜெபித்தது, அவன் காத்திருந்தது, இவைகளை அந்த சால்வையிலே கர்த்தர் வைத்தார். அது அவன் மேல் வந்து விழுந்தது. நன்றாய் கவனித்து பாருங்கள். திரும்ப யோர்தான் நதி ஓடுகிறது. ஒரு கூட்ட ஜனம், 2 பேர். இப்போ ஒரு மனிதன் நின்று கொண்டு இருக்கிறான். கூட ஒருத்தரும் இல்லை. அக்கறையிலே தீர்க்கதரிசிகளின் கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கிறது, என்ன நடக்கிறது என்று. எலிசா அந்த இடத்துல சால்வை கையில் எடுத்து எலியாவின் தேவன் எங்கே என்று அடித்தான். ஒரு மனிதனுக்காக தண்ணீர் விலகினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிய தேவ மக்களே, இந்த காலவோளை கர்த்தர் ஒருவருக்காகவும் வருகிறவர். நீங்கள் ஒருவராய் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவரும் இல்லாமல் பிள்ளையின் சூழ்நிலைக்காக, குடும்ப சூழ்நிலைக்காக அழுது கொண்டு இருக்கிறதான சகோதரியே, இந்த காலவோளை கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார். ஒருவரும் இல்லை என்று கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எந்த சிச்சுவேஷன்ல நீ நடந்தாலும்
தண்ணீர் ஆகட்டும், அக்கினி ஆகட்டும், எந்த போராட்டத்தின் ஊடே நீ கடந்து போனாலும் நீ மூழ்கி போவதில்லை, நீ வெந்து போவதில்லை. அக்கினி உன்னை சேதப்படுத்தாது. ஒரு எலிசாவுக்காக தண்ணீர் வழிவிட்டது, அது உண்மை, வேதம் பொய் சொல்லுகிறது அல்ல. அதே தெய்வத்தை தான் இந்த கால ஓலை நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். நானும் நீங்களும் தேவனுக்காக விசுவாசத்தோடு காத்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். பல சாட்சிகள் என்னிடத்துல உண்டு. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவர். உங்களை கைவிட மாட்டார். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, தைரியமாய் ஜெபித்து முன்னேறுங்க. தானாகவே சூழ்நிலை உங்களை கண்டு விலகும். உங்களோடு கூட இருக்கிறவர் வானத்திற்கும் பூமிக்குமான தெய்வம். பூமியில் இருக்கிற மனித இனங்களை விட, இங்க இருக்கிறதான பலங்களை விட, இங்க இருக்கிற வளர்ச்சிகளை விட அவரிடத்தில் இருக்கிற சேனை தூதர்களுடைய பலன் இன்னும் அதிகம். அதனால் பயப்படாதீங்க. உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ வார்த்தைகளை வாசித்து கர்த்தரை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாய் அக்கினி சூளையிலே போட தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அதில் வெந்து போகவில்லை. அவர்கள் முடி கூட கருகள. அவர்களை தூக்கி போட்டவர்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். அந்த அக்கினியினுடைய அனல் நம்முடைய அனுபவங்கள்ல நாம் அதை கவனித்திருப்போம். நெருப்பினுடைய தன்மை என்ன என்பதை. அவங்க உள்ள போனாங்க, ஒன்னும் ஆகல. ஏன்னா வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இந்த கால ஓலை உண்மை உள்ள தெய்வ வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். தைரியமா இருங்க. வார்த்தை நிச்சயம் கர்த்தர் உங்கள கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் குடும்பத்துல, உங்கள் வாழ்வில கர்த்தர் நிறைவேற்றுவார். கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதான தெய்வ ஜனமே, இந்த கால ஓலை இந்த வார்த்தை உங்களுக்கு ஆனது. பயப்படாதீங்க. அப்படுக்கை மாற்றி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவர். அதனால் தைரியமாக இந்த கால ஓலை என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க. நானும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் தைரியப்படுத்துங்க. இவருடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கலங்கி ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். நீர் கர்த்தர், நீர் மாறாதவர். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஊழியக்காரனாய் நானும் என்னோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த பாண்டேஜ் எல்லாம், அந்த கட்டுகளை எல்லாம் உடைத்து இவர்களை நான் விடுதலை செய்கிறேன். இவருடைய குடும்பம் விடுவிக்கப்படுவதாக, இவருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிறவருடைய கட்டுகளை உடைத்து இவர்களை விடுதலையாக்குகிறோம். கர்த்தர் தொடுவீராக. நான் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தெய்வம் என்று சொன்னீர. இந்த கால ஓலையுடைய பிரசன்னம் இவர்கள் ஜெபிக்கிற அவ்விடத்துல இறங்கட்டும். இவர்களை நிரப்புவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை நடத்தி முற்றுமுடிய காத்துக்கொள்ளும்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இவருடைய பிரயாசங்கள், இவருடைய போக்குவரத்து, இவருடைய வேலை, இவருடைய பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மையும் கருமையும் உண்டாகட்டும். தடைகளை மாற்றி இவர்களை முன்னேறச் செய்கிற வல்ல கரத்திலே நான் இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தை கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும், அதற்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.